மகாநதி சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம பாட்டி இருந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கிற போது திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. நம்ம ராதா வந்து ரொம்பவே பதறி போய் வராங்க. வந்த உடனே அம்மா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பாருங்கம்மான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனால் பாட்டி வந்து கண்ணை முழிக்கிறதே இல்லை. அதுக்கு அடுத்ததா நம்ம சாரதா எல்லாருமே வராங்க. வந்தோடனே எழுப்பி பார்க்குறாங்க, ஆனால் எந்திரிக்கல. அதுக்கு அடுத்ததா முத்துமாலையோட பொண்ணு சிந்துவை கூப்பிட்டு போய் என்ன ஏதுன்னு பாருப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி இருங்கம்மா நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பாட்டிக்கு தண்ணியை கொடுத்து அதுக்கு அடுத்ததா செக் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது சுகரு, அதனால தான் மயக்கம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே அவங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. பாட்டிக்கு அந்த பொண்ணு மட்டும் பாட்டியை செக் பண்ணாமல் இருந்திருந்தா இந்நேரம் பாட்டி கண்ணவே முழிச்சிருக்க மாட்டாங்க, ரொம்ப ரிஸ்க் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. விஜயும் காவேரியும் போயிட்டு நீங்கள் மட்டும் இல்லைன்னா பாட்டிக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. பாட்டியை காப்பாற்றினதுக்காக நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் காவேரியும் வந்து சிந்துவை பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி மகாநதி சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.